ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவராகவே உங்களுக்கும் எனக்கும் இருந்து வருகிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கொஞ்ச நேரம் உங்கள் சிந்தைகளை இருதயங்களை திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. வசனத்துக்கு நேராய் கொஞ்ச நேரம் நம்முடைய கவனத்தை திருப்ப ஆண்டவர் உதவி செய்வாராக. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காலைவெளியில் என்னோடு பேசும் என்று கேட்போம். நம்ம எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் உருவாக்குகிற இடம், சரிபடுத்துகிற இடம், குணமாக்குகிற இடம். இந்த இடத்துல நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் விரும்புகிறபடி நம்மை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி சரிபடுத்தி அனுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Glory to God. நல்ல பிதாவே, தாகத்தோடு கவனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுவீராக. அடியானுக்கு காண்பித்து கொடுத்த இந்த வசனத்தின்படி தேவனே நீர் வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன அந்த மகத்துவமுள்ள வார்த்தையின்படி நீர் இந்த இடத்துல வசனத்தை பெற்று எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நாங்கள் அதை உட்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆவியிலே பலன் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. சரீர பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க. சோர்வுகளையும் இடையூறு செய்கிற ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். தேவாவியானவர் உடைய சத்தத்தை ஆண்டவரை கூர்ந்து கவனித்து தங்களை சரிதாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே பல்வேறு காரியங்களை நாம் தியானித்தோம். அதாவது அன்பின் குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை 4 பகுதிகளாக உங்களுக்கு நான் பிரித்து காண்பித்து கொடுத்தேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தினுடைய அடிப்படையில் எப்படி நாம் நம்முடைய குணாதிசயங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை, நாம் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணினாலும், மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளை பேசினாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லி அப்படியே பட்டியலை சொல்லுகிறார். எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அன்புக்கு உண்டு, தேவனுடைய அன்பு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த நாளிலே அதை தொடர்ந்து தேவ அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழே தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், ரிமைன் இன் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். நாம் எல்லாரும், எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவத்திலே நிலைத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவத்திலே நிலைத்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவின் அன்புக்குள் நிலைத்திருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் அன்பு வித்தியாசமானது. மனிதனுடைய அன்பை காட்டிலும் கிறிஸ்துவின் அன்பு அது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட குணாதிசயங்களை கொண்டது என்பதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு பதிவு செய்கிற காரியம், நான் பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ரிமைன் இன் த லவ் ஆஃப் கிரைஸ்ட்.
தேவனுடைய அன்பிலே, கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிற ஒரு உன்னத அனுபவம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் அல்லது கிறிஸ்தவத்திலே நிலைத்திருப்பதற்கு பிரயாசப்படுகிறோம். இதெல்லாம் இப்போ டூரிங் த டைம் ஆஃப் ஃபெஸ்டிவ் சீசன், செலிப்ரேஷன் டைம், எல்லாம் பல இடங்களிலே அப்படியே சாண்டா கிளாஸை வைத்து கொண்டு, கோமாளி வைத்து கொண்டு கேரள கொண்டு போகிறாங்க, பாட்டுக்களை பாடுகிறார்கள், உன்னதத்திலே பிறந்த ஓசன்னா என்று சொல்லி ஆமேன் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், புறஜாதிகளுக்கு இனிப்புகளை வழங்குகிறார்கள், ஆகாரம் கொடுக்கிறார்கள், வஸ்திரங்களை எடுத்து கொடுக்கிறார்கள், அவர்களால் தங்கள் இயன்ற வெகுமதிகளை கொடுக்கிறார்கள். எல்லாம் நல்லது தான், சூப்பர், அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நல்லது, அது செய்ய வேண்டியவைக தான், அவசியமானது தான். ஆனால் இதெல்லாம் செய்வதற்கு முன்பாக நாம் தேவ அன்பில் நிலைத்திருக்கிறோமா? அன்பானவர்களே, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும், எது மட்டும் ஒளிந்து போகாது? அன்பு மட்டும் ஒளிந்து போகாது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தினுடைய பகுதிகள் அதைத்தான் விளக்குகிறது. Everything will be washed out away. எல்லாம் ஒரு நாள் அப்படியே தூய்மையாக்கப்படும், எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் அன்பு ஒழியாது என்று ஆண்டவர் சொன்னார். யாருடைய அன்பு ஒழியாது? தேவனுடைய அன்பு ஒழியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அல்லது நமக்கு கிரயம் செலுத்தி இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுக்கும்படிக்கு அவரே இறங்கி வந்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குமாரன் என்று பாராமல் நீ போகலன்னா மீட்பு வராது, நீ போகலன்னா ரட்சிப்பு இல்லை, நீ போகலன்னா அந்த ஜனங்களை விடுவிக்க யாரும் இல்லை. ஆகவே நீ போய் இந்த இடைவேளையை சரி பண்ணு என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை உலகுக்கு அனுப்பினார். அருமையான காரியம். இதெல்லாம் எதின் அடிப்படையிலே நடந்தது? It is all about love of God. தேவனுடைய அன்பின் அடிப்படையில் உண்டான காரியம். The ultimate love of God. தேவனுடைய அன்பு. எனக்கு அருமையானவர்களே, அப்ப அந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். சரி, அன்பிலே நிலைத்திருக்கிறது என்றால் என்ன? அருமையானவர்களே, ஒரு வீட்டில் நாம் பிறந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் ஒரு சூழல் வர்ற வரைக்கும் அங்கே தான் அடங்கி என்ன செய்யணும்? இருக்கணும். எனக்கு இந்த அம்மா அப்பா சரியில்லை, நான் கேட்டனா, நான் தங்கச்சியை கேட்டனா, தம்பியை கேட்டனா, அண்ணனை கேட்டனா, இப்படிலாம் நிறைய செய்திகள் வருகிறதை பார்க்கிறோம். நல்லது தான், நல்லா இருக்கு, சிரிப்பாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அருமையானவர்களே, நீங்க கேட்டாலும் கேட்கலைனாலும் அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நீங்க கேட்கலைனாலும் கேட்டாலும் கர்த்தர் கொடுத்தது. இப்படி இப்படி ரொம்ப அது ஒரு பாச போராட்டம், நல்லதுதான். ஆனால் நாம உடனே இப்படி சரியில்லை அப்படிங்கிறதுனால நாம புறப்பட்டு அல்லது விட்டு விட்டு ஓடி போனோமானால் அதில் நிலைத்திருக்கிற அனுபவம் அங்கே இல்லையே. ஒரு கல்லூரியில் ஒரு மனுஷனை படிக்க அனுப்புகிறோன்னா 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் அங்கே அடங்கி இருக்கணும், ஹாஸ்டலில் இருக்கணும், அந்த சாப்பாட்டை தான் சாப்பிடணும். அங்கே சொகுசு வாழ்க்கையெல்லாம் கிடையாது. அங்கே எந்த விதமான ஃப்ரீடமும் அங்கே இல்லை. அது கட்டுப்பாட்டுக்கு இணங்கி அவங்க சொன்ன யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அவங்க சொன்ன ஹேர் ஸ்டைலை வச்சுக்கிட்டு அப்படித்தானே கீழ்ப்படிதல் இருக்கணும். அங்கே இல்லை அப்படின்னா அந்த வளாகத்துக்குள்ளே நம்ம நீடிக்க முடியாது, நிலைத்திருக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம பிள்ளைகளை பள்ளிகளிலே சேர்த்திருக்கிறோம். நாம் எதின் அடிப்படையில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம்? அந்த அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வில் ஃபாலோ. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு போய் ஒரு எஃப்டியில் போடுங்க, ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுங்க, 9,000 கையெழுத்து வாங்குவான். உங்கள் பணத்தை கொண்டு போய் போடுறது எது தெரியுமா? we have to follow the bank rules and regulations.
எல்லாம் கட்டுப்பாடுல. ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறான். அவைகள் எல்லாவற்றையும் ஃபில் பண்ணி கடைசியில இது என் சுய நினைவோடு நான் எழுதி கொடுக்கிறேன், இதுக்கு உண்டான எல்லா ரூல்ஸையும் நான் என்ன செய்வேன், ஃபாலோ பண்ணுவேன். நிலைத்திருக்கிற அனுபவம் அதுதான். அருமையானவர்களே, we have to remain in Christ in all kinds of situation in our life. பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படின்னா விட்டுட்டு போறது அல்ல. தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய சவால். ஆனா ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த சவாலை எதிர்கொள்ள திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். we are not a festive Christian. நாம் எல்லாரும் பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, 365 நாள் இல்லாத அந்த அந்த உணர்வுகள், அந்த அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த ஆத்தும பாரம் ஒரு நாள்ல வந்துட போதுங்களா? இல்லைங்களே. அருமையானவர்களே, அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற அனுபவம் எனக்கு, என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வரணும். அதுதான் உண்மை. இறுதி வரை, மரணம் வரை நிலைத்திருக்க வேண்டும். என் குடும்பம் ஐயா, என் குடும்பம். நான் வாக்கப்பட்டு வெளியில போனால் அது என்ன? என் குடும்பம், என் உறவு, என் தாய், என் தகப்பன், என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, என் அக்கா, உறவு கொண்டாட தெரியுதுல்ல? அப்ப கிறிஸ்துவின் அன்பு இதை எல்லாவற்றையும் விட விலையேற பெற்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் உலகத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உறவுகள். ஆனா இந்த உறவை காட்டிலும் ஒரு விலையேற பெற்ற உறவு ஒன்று இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு உங்க அன்புல நீங்க எப்படி நிலைச்சிருக்கிறீங்க என்பதைத்தான் ஒரு தற்பரிசோதனை செய்து கொள்ளுகிற, தூண்டுகிற ஒரு செய்தியாக இது இருக்கும். அருமையானவர்களே, உங்களை நீங்கள் இந்த வருஷத்தின் இறுதியிலே ஆராய்ந்து பார்க்க ஆவியானவர் உதவி செய்வாராக. மரணம் வரை, உயிர் பிரியும் வரை, திருமணம் நடக்கிற போது திருமண வைபவத்திலே உடன்படிக்கை செய்கிறார்கள். உடன்படிக்கை செய்கிற போது என்ன? மரணம் நம்மை பிரிக்கும் வரை. அப்படின்னா என்ன? பசை போட்டு 2 பேரும் ஒட்டிக்கிறதா? வெளியிலே போகக்கூடாதா? வேலைக்கே போகக்கூடாதா? அப்படி அல்ல. இது எந்த சூழ்நிலையிலையும் அவர்களுடைய இருதயம் ஒரு மனதாய் இருக்கிறது. அவர்களுடைய மனம் ஒற்றுமையாய் இருக்கிறது. அவர்களுடைய சிந்தை ஒரே மாதிரி சிந்திக்கிறது. அவர்களுடைய உள்ளம் ஒன்றாய் கலந்து இணைந்து பின்னி பிணைந்து வாழ்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, ஆண்டவர் வேற எதையுமே கணவன் மனைவிக்கு ஒப்பனையாக சொல்லல, சபையை மட்டுமே ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். காரணம், அந்த சபையை அவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த சபை என்பது என்ன? கட்டடமா? நீங்களும் நானும் தான். We are the church of God. We are the temple of God. நீங்களே அந்த ஆலயம். அப்ப ஆலயமாய் இருக்கிற நாம அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள். ஆவியானவர் அதற்கு உதவி செய்வாராக. இந்த மூச்சு ஆண்டவர் கொடுத்தது, அது நிற்கும் வரை அந்த கிறிஸ்துவின் அன்பிலே நான் நிலைத்திருக்கணும். சரி, எப்படி பாஸ்டர் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறது? நான் தான் ரெகுலராக சர்ச்சுக்கு வர்றோமே, தசமா காணிக்கு கொடுக்குறவங்கள சொல்கிறேன், கொடுக்குறோமே, இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்கிறேனே, நான் இந்த ஐக்கியங்களுக்கெல்லாம் வர்றேனே, இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் நான் செய்கிறேனே, நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்னா எல்லாம் கீழ்ப்படியத்தானே செய்கிறேன். அப்புறம் பிறகு எப்படி நான் நிலைத்திருக்கிறதுக்கு நான் இன்னும் என்ன செய்யணும்? அதைத்தான் இந்த நாளிலே ஒரு 3 நபர்களை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, 3 நபர்கள். அருமையானவர்களே, எல்லோரும் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான் ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. வராது. ஏன்னா நாம் இல்லை, நாம கிறிஸ்துவுக்குள் இல்லை, கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்.
for the name sake we are Christians. அப்படிதான் இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இதோ இயேசு போகிறார் என்று சொன்னார்கள். நம்மளை எப்படி சொல்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப இந்த கிறிஸ்து இந்த அன்பிலே நிலைத்திருப்பதற்காக அவர் நமக்காக பாடுபட்ட அனுபவங்களையும், அவரோடு சேர்ந்து வாழ, அவரோடு கஷ்டப்பட, அவரோடு சகிக்க, அவரோடு எல்லா விதமான துன்பங்களையும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பீர்களே ஆனால் அதில் உங்களுக்கு மேன்மை என்ன? நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பீர்களே ஆனால் அதிலே உங்களுக்கு அதிக மேன்மை உண்டு. நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? நன்மை செஞ்சு நீங்க பாட அனுபவிச்சிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நான் கடந்து போகிறேன் அந்த பாதைகளில். அருமையானவர்களே, நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிக்கிறது, அநியாயம் செய்து பாட அனுபவிக்கிறதுல எந்த விதமான மேன்மையும் இல்லை. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் பாருங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் பார்த்து 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 கவனித்து செயல்படுகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எதிராய் ஒன்று முளைச்சு நிற்கும். அப்படின்ற ஒரு காலம் வரும் பாருங்க, அது தாங்க முடியாத வேதனை. உலகத்தான் சொல்ல அல்லவா, இந்த பூச்சிக்கும் கொடுக்கும் முளைக்குன்னு எனக்கு கனவா கண்டேன் நான். இந்த புள்ள பூச்சிக்கும் கொடுக்கும் முளைக்கும்னு நான் கனவா கண்டேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசு அதை அனுபவித்தார். தீமை செய்து பாட அனுபவிக்கவில்லை, நன்மை செய்து பாட அனுபவித்தார். எங்கெல்லாம் நன்மை செஞ்சாரோ அங்கெல்லாம் அவருக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரவங்களும் அவரை கொலை செய்வதற்கு அந்த உச்சக்கட்ட அளவிலே அவரை கொண்டு சென்றது. மறைந்து போனார், ஓடி போனார், ஒளிந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்துவின் அன்பிலே நான் நிலைத்து நிற்க என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் உங்களை பகைக்கும், மாம்சத்தின் இச்சைகள் தலைவிரித்து ஆடும். அந்த காலகட்டத்தில் நீங்க கிறிஸ்துவோடு சேர்ந்து இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற அனுபவம். எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கும், உலகம் உங்களுக்கு எதிராக இருக்கும், உறவு உங்களுக்கு எதிராக இருக்கும், தெருவில் உள்ளவங்க எதிராக இருப்பாங்க, உங்களை சுற்றிலும் உள்ளவர்கள் எதிராக இருப்பார்கள், உங்களுடைய நண்பர்கள் எதிராக இருப்பார்கள். நீங்க யாரை அதிகமாய் நேசித்தீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி கொடி பிடிப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பது என்பது அருமையானவர்களே சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. வாயிலே சொல்லுவது ஈஸி, ஆனால் பிராக்டிக்கலாக அதை கொண்டு போவது என்பது பயங்கர கடினமான ஒரு விஷயம், இலகுவான காரியம் அல்ல. அப்ப இந்த உலகத்தை பார்க்காம, பகைக்கிறவங்களை பார்க்காம, வெறுக்கிறவங்களை பார்க்காம, உதாசீனப்படுத்துறவங்களை பார்க்காம, நம்மளை நோக பேசுறவங்களை பார்க்காம, புறங்கூறி திரிகிறவங்களை பார்க்காம, கோல் சொல்லுகிறவர்களை பார்க்காம, அநியாயம் பண்ணுகிறவர்களை பார்க்காம, நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்களை பார்க்காம, நமக்கு சொன்ன பேச்சை கேட்காதவர்களை கூட அவர்களை பார்க்காம, எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் உம்மை மாத்திரம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யார் என்னை பகைத்தாலும், வெறுத்தாலும், தடுத்தாலும், உதாசீனப்படுத்தினாலும் என் தேவனோடு நான் வைத்திருக்கிற உறவை, அன்பை ஒருவனும் பெண்ணை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த உன்னத அனுபவம் இருக்குமே, ஆனால் அதுதான் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிற அனுபவம். அருமையான தேவ பிள்ளைகளை, பிரச்சனை வருது, நான் செத்து போறேன், போ, உனக்காக நரகத்தின் வாசல் வெளியில காத்துக்கிட்டு இருக்கு, அவன் உன்னை அள்ளிக்கிட்டு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். இங்க பட்ட வேதனையை விட நீ அங்க போய் பட போற பாரு வேதனை, அந்த வேதனை பயங்கரமா இருக்கு. ஏன்னா நித்திய 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 காலமாய் நீ இங்க பட்ட கஷ்டத்தை விட அங்க போய் அங்க புழு கூட சாகாது, அங்க வேதனையின் மேல வேதனை அனுபவிக்கணும். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கர்த்தர் எங்களை வச்சு, சபையை வச்சு ஒழுங்குபடுத்தி உன்னை தேவனுடைய பரலோகத்துக்கு, இது இடுக்கமான வாசல், இது இப்படிதான் இருக்கும்.
போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், சந்தோஷம்லாம் இருக்காது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நான் சமாதானத்துக்கு வந்து என்ன நினைச்சீங்களோ, சமாதானத்துக்கு வந்து இல்லை. அருமையானவர்களே, உங்களை சமாதானத்தை நிலைகுலைய பண்ண வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். வசனமே சொல்லியிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி இருக்கும்போது நாம இதெல்லாம் இந்த வழியாத்தான் பரலோகம், இந்த வழியாத்தான் ரட்சிப்பு, இந்த வழியாத்தான் ஜீவன், இந்த வழியாத்தான் மறுமை வாழ்வு, இந்த வழியா இல்லை அப்படின்னு நான் உதாசீனப்படுத்துற ஒவ்வொரு உதாசீனத்துக்கும் நாம் நரகத்தின் வாசல் கதவை நெருங்கி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப சிரிக்கலாம், பரியாசம் பண்ணலாம், நரகம்லாம் ஒன்றும் இல்லைங்க, நரகம்லாம் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு வரும்போது என்னை நினைவுக்கு வரும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனம் நினைவுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப நீடித்த நாட்களாய் அப்படியே ஆண்டவரோடு மரணம் பிரியும் மட்டும் உயிர் பிரியும் தருணம் வரை. தாராதனின் முடிவில் சொல்லும் போது சொன்னாங்க, மோசே தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு இணைந்திருந்தான், தேவனோடு. காரணம், இட் இஸ் ஆல் அபவுட் லவ் ஆஃப் காட். வேதத்திலேயே ஒரு மனுஷனை ஆண்டவரே எடுத்து போய் அடக்கம் பண்ணினார்னா ஒரு வெட்டியா வேலை பார்த்துருக்காரு ஆண்டவர். நல்லா சொல்லணும், பச்சையா சொல்லணும்னா அதுதான் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. அவனை எடுத்துக்கொண்டு போய் அவனை தானே அடக்கம் பண்ணினான். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஆண்டவருக்கு கொடுத்தவர்கள் வேற யாரும் இல்லை. நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள். இப்படி தூக்கி பொறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு அப்படி கொடுத்துட்டோம்னா ரைட், ஆண்டவரை நேசிக்கிறோம்னு அர்த்தம் நினைச்சிங்களா? ஆண்டவர் அப்படியெல்லாம் பிரியப்படுத்தணும்லாம் முடியவே முடியாது. நீ தாழ்மையா உன்னை உடைச்சி, உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, உன்னை வெறுமையாக்கி, உன்னை கீழ்ப்படுத்தி, உன்னை பான பலியாக வார்த்து, தகன பலியாக ஒப்பு கொடுத்து, சர்வாங்க தகன பலியாக உன்னைய பாடம் பண்ணி, உன்னை அப்படியே சந்து சந்தா வெட்டி, அப்படியே உள்ளமெல்லாம் உடைத்து அப்படி பலிவிடத்தில் கொண்டு வந்து வைக்கும்போது தான் அதை உகந்ததாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. அருமையான விலை உயர்ந்ததை ஒன்று ஆண்டவர்கிட்ட வாங்கி வச்சிட்டோம்னா கர்த்தர் நேசிக்கிறோம்னு அர்த்தம் நினைச்சிங்களா? அன்பானவர்களே, அப்படி தப்பு பண்ணாதீங்க. அப்போ ஆண்டவர் நிலைத்திருத்தல் என்றால் என்ன என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு சில அடையாளம் காட்டுகிறேன். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். Daniel chapter 1 verse 8 and 9 வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் பானமனும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு தீட்டுப்படுத்தாதபடி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தானியேல் பாபிலோன் மாகாணத்திலே சிறையாக கொண்டு போகப்பட்ட ஒரு நபர். எருசலேமில் இருந்து பாபிலோனுடைய ராஜாக்களாலும் அவங்க உள்ளதான இராணுவத்தாலும் எருசலேம் கொள்ளையடிக்கப்பட்டு, எருசலேம் உள்ளதான ஜனங்களையெல்லாம், ஞானிகளையும் பிரதானிகளையும் அள்ளி கொண்டு போகிற வேளையிலே இந்த தானியேலும் ஒருவராய் அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். தானியேல் பாபிலோன் மாகாணத்திலே, அந்நிய தேசத்திலே அவர் இருக்கிற அந்த காலகட்டத்திலே தேவனுக்காக உள்ளே நுழைந்த நிமிடம் முதற்கொண்டு, அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசித்த முதற்கொண்டு வைராக்கியமாய் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆகாரத்தினாலே கூட தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு அவர் வைராக்கியத்தை காத்து கொண்டார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம ஆலயத்தை விட்டு வெளியில போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுறோம். இந்த வசனமே மறந்து போயிடும், இந்த வார்த்தைகளே மறந்து போயிடும். என்ன சொன்னோம்னாவே தெரியாது, என்ன பாயிண்ட்னாவே தெரியாது, என்ன விஷயம்ன்றதும் புரியாது நமக்கு.
இங்க எல்லாம் சொல்லுவோம், அல்லேலியா சொல்லுவோம், ஆமீன் சொல்லுவோம், தலையை ஆட்டுவோம், எல்லாம் செஞ்சுட்டு வெளியில புறப்பட்டு போவோம். அவ்வளவுதான், பூரா பூல்கையா, எல்லாம் மறந்து போயிரும். அருமையானவர்களே, அப்படி மறந்து போகிற அந்த நிலையில கூட கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிற பாடத்தை நீங்கள் சற்று கவனியுங்கள். பாபிலோன் மாகாணத்திலே தேசமிட்டு தேசம் போயிருக்கிற இந்த தானியேல், அவர் ஆகாரத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா? நான் பெற்றுக்கொண்ட அல்லது நான் ஆராதிக்கிற என் தேவன், நான் நேசிக்கிற என் தேவனை எந்த ரூபத்திலும் எந்த விஷயத்திலும் அவரை துக்கப்படுத்தக்கூடாது என்பதிலே அவர் வைராக்கியமாயிருந்தார். அல்லேலூயா. அன்பிலே நிலைத்திருத்தல் என்றால் என்ன? இதுதான். இன்னைக்கு நாம வெளியில போன உடனே நம்மை தீட்டுப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் ஏராளமாய் காத்து கொண்டிருக்கிறது. ஆகாரம் மூலமாய், அல்லது இந்த நண்பர்கள் மூலமாய், அல்லது பார்ட்டிகள் மூலமாய், அல்லது நம்முடைய வருமானத்தின் மூலமாய், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மூலமாய், இந்த உலகத்தின் ஜனங்கள் மூலமாய் ஏராளமானவைகள் காத்து கொண்டிருக்கின்றன நம்மை தீட்டுப்படுத்துவதற்கு. நம்முடைய சரீரத்தை, நம்முடைய உள்ளத்தை, நமக்கு ஆண்டவருக்கும் உள்ள உறவை தீட்டுப்படுத்துவதற்கு, துண்டித்து விடுவதற்கு ஏராளமான எதிர்மறையான காரியங்கள் வெளியிலே காத்து கிடக்கின்றன. ஆனால் இந்த தானியேல் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு வைராக்கியம், இந்த ஆகாரத்தினாலே நான் ஒரு காலம் தீட்டுப்படுத்தக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் எதுக்காக? தேவன் மேல் வைத்த அன்பிலே நிலைத்திருத்தலின் உச்சக்கட்ட அனுபவம். அருமையானவர்களே, தானியேலுக்கு அறிவிக்கப்படுகிறது, ஏப்பா யாரு ஜெபம் பண்ண கூடாது, சட்டம் போட்டிருக்கிறாரு, முத்திர மோதிரத்தில் பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சிருக்கிறாரு, no one should pray. யாரு எந்த தெய்வத்தை வணங்க கூடாது. ஒருத்தரும் none can worship any god in the country. கடவுள் இடத்துல எந்த விதமான ஒரு ஆராதனையும் பிரார்த்தனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்ட நாளுக்கு சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் தானியேலோ ஆண்டவர் மேல் வைத்த அன்பிலே நிலைத்திருப்பதற்காக தன் ஜீவனை விடுவதற்கும், அவருக்கு இன்னதான் தண்டனை வரும்னு தெரியும், இதுதான் தண்டனைன்னு அவருக்கு நல்லா தெரியும், கிளாரிஃபை. ஏன்னா அவர் அந்த பொசிஷன்ல இருக்கார், அங்கதான் இருக்கார், மாகாணத்தில் இருக்கார், முக்கியமான பதவியில் இருக்கிறார், சட்டம் இயற்றினது அங்கதான். ஆனால் அந்த இடத்திலேயும் அவர் வைராக்கியமாய், நீ கொன்னு தானே போடுவ, நீ உயிரை தானே எடுப்ப, எடுத்துட்டு போ, அந்த உயிர் என் தேவனுக்காக, தேவனுடைய அன்புக்காக அது கிரயம் செலுத்தப்படுமே. ஆனால் அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி அவர் வழக்கமாய் செய்து வருகிறபடியே பலகணிகள் திறந்திருக்க 3 வேளையும் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே எருசலேமுக்கு நேராக அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கிறது? தேவ அன்பிலே நிலைத்திருத்தல் என்றால் ஒவ்வொரு நாலு தேவனோடு உள்ள உறவு. தானியேல் ஜெபம் பண்ணினா கடுமையான சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு நமக்கெல்லாம் we have enough time. நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? இல்லை. நீங்க உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா? எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. பட் ஸ்டில் இன்னும் நாம நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு நாம் அதுக்கு இணங்காம இருக்கிறோம். ஒரு நாள் வரும், நீ போகவே கூடாதுன்னு சட்டமே இயற்றப்படும். அந்த நாட்கள்ல நீங்கள் நான் என்ன செய்ய போகிறோம்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தானியேல் கிறிஸ்தேவனுக்குள் அவன் அந்த அன்பிலே நிலைத்திருந்ததுனாலதான் அவருக்கு வந்த ஆகார சோதனை, அவருக்கு வந்த ஆராதனை சோதனை, அவருக்கு வந்ததான இந்த அபிஷேக சோதனை, எல்லா சோதனைகளையும் கடந்து உயிரை பணைய வச்சு
தேவனை நேசித்தார்கள். அல்லேலூயா. யாராவது உயிரை பணைய வச்சு ஆண்டவரை நேசிக்கிறவங்க இருக்கிறோமாங்க? சிந்தித்து பாருங்க. அவ்வளவு கடுமையாலாம் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறவங்கெல்லாம் இல்லை. அருமையானவர்களே, கடுமையா ஆண்டவரை நான் என் உயிர் ஆண்டவர் தான், வெறும் வார்த்தையிலாம் இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, தானியேல் அவனுடைய வாழ்க்கை போராடலை, எதிர்த்து நிற்கல, சண்டை போடலை, எந்த விதமான மறு பேச்சே கிடையாது. அவங்க சட்டை போடட்டும், நான் என் சட்டப்படி நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணினார். சிங்க கவியில கொண்டு போய் போட்டாங்க. எல்லா வாயை புலந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கங்கள் அவனை பீறி போட போகிறது. கெர்ச்சிக்கிற சிங்கங்களினுடைய வாய்க்கு அவன் இரையாக போகிறான். அவனுடைய எலும்புகள் கூட மிஞ்ச போவதில்லை என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். தானியேல் அதுக்கெல்லாம் சளைக்கல, தானியேல் அதுக்கெல்லாம் பயப்படல, தானியேல் அதுக்கெல்லாம் யோசிக்கவே இல்லை. சிங்க கவியில் என்னை போற்றாதீங்கன்னு யாரையும் பார்த்து கெஞ்சல, யாரையும் பார்த்து ஐயோயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் வேணாம், எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து என்னை கொன்றுங்க அப்படின்னு கருணை கொலை பண்ணலாம் அவர் கேட்கல. அவருக்கு காலில் விழல. மாறாக என்னை விடுவிக்கிறவரும், என்னை தப்புவிக்கிறவரும், என்னை அழைத்தவரும், அவருடைய அன்பிலே என்னை நிலைத்திருக்க பண்ணுகிறவரும் ஆகிய என் தேவன் என்னை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சிங்க கெபிக்குள்ளாக தைரியமாய் அவன் புறப்பட்டு உள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. பயந்து ஓடி ஒடுங்கி நம்மளெல்லாம் பிடிச்சி இழுத்து தள்ளல. இப்ப அப்படித்தான் சபைக்கு அப்படின்னு இழுக்க வேண்டியது இருக்கு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒரு நாய் துரத்துனா என்ன பண்ணுவேன்? தானா வருவேன். நான் இப்ப அப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆண்டவரே, சில நாய்களை எழுப்பி, ஆமா, சில பேரை கொண்டு வாங்க. கொண்டு வர்றதுக்கு அப்படித்தான் செய்யணும், வேற வழி இல்லை. நீயா வந்துட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. சிங்க கெபிக்குள்ள போகும்போது, இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள வரும்போதே சிங்க கெபிக்குள்ள வர்ற மாதிரி தான் வர்றாங்க. இது இன்னைக்கு என்ன பீற போதோ தெரியலையே, இன்னைக்கு என்ன பிச்சை எடுக்க போதோ தெரியலையே. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்படித்தான் இருக்கும். நீ உள்ள வந்தா தான் வெளியே போகும்போது உயிருள்ள ஒரு மனுஷனா, உயிருள்ள ஒரு மனுஷியா, தேவனுடைய பிள்ளையா நீ வெளியில போக முடியும். அல்லேலூயா. உலகம் அப்படித்தான் செய்யும். நீங்களும் நானும் அந்த தானியேலை போல தேவ அன்புக்குள், கிறிஸ்துவின் அன்புக்குள் நிலைத்திருக்க வேண்டும். உபத்திரவம் வந்தா கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, பரபரப்பாகுது, வா அப்படின்னு சத்தம் வருது. என்ன கொக்குறிக்கிற? ஒன்றும் வேலையாகாது. தேவ சமூகத்திலே கீழ்ப்படிந்து அடிபணிந்து உட்கார்ந்து நம்ம ஆண்டவருடைய வசனத்தின்படி தன்னை அர்ப்பணித்தால் ஒழிய வேற வழியே இல்லை. சிங்க கெபியினுடைய வாய் ஆண்டவர் முன்னாடியே பேசினாரா தானியேல்கிட்ட? ஏப்பா சாமி, நீ போ அங்கே, தானி உனக்கு அந்த சிங்கங்கள் வாயை நான் கட்டி போட்டுறேன், உனக்கு அங்கே படுக்கிறதுக்கு அது மெத்த மாதிரி இருக்கும், நீ படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வான்னு ஆண்டவர் சொன்னாரா? ஒண்ணுமே தெரியாது. தேவனுடைய அன்பு, இந்த உயிர் போன ஆண்டவருக்காக போட்டுமியா அப்படின்னு வைராக்கியமாய் உபத்திரவப்படுத்தினார்கள். எல்லாருடைய டார்கெட் யாரு தெரியுமா? தானியேல். தானியேலா போய் நான் சிங்கக்குள்ள போயிடுறேங்க அப்படின்லாம் போகல. எல்லாரும் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி தானியேலை உள்ள தள்ளுன்னு தான் நினைச்சாங்க. இந்த உலகம் அப்படித்தான் நம்மளை டார்கெட் பண்ணும். ஆனால் நம்ம சளைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ அன்புக்குள் நிலைத்திருப்போமே ஆனால் நாம் எதற்கு கவலைப்பட தேவையில்லை. சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவது கர்த்தருடைய வேலை, அவர் அதை செய்வார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற அனுபவம் என்றால் அதுதான். நம்ம இந்த உலகத்தினால தீட்டுப்படக்கூடாது, இந்த உலக இச்சையில விழுந்துடக்கூடாது, இந்த உலகத்தின் பாவத்தில் விழுந்துடக்கூடாது. இந்த உலகத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தோடு உனக்கு உலகத்துக்கு சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது? நீ இங்க இருக்கிறவங்களோட ஐக்கியம் கொள்ள உன்னால முடியல, உலகத்தோட ஐக்கியம் கொண்டு நீங்க பரலோகத்தில் முதல் சீட்டில் வாய்ந்துருவீங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா.
தேவன் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு இந்த தேசமே எதிராக நிற்கிறது தானியேலுக்கு. பிரதானிகள் எல்லாம் எதிராக தானியேலுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். ராஜா அவனால் எதுவுமே செய்ய முடியல. எப்படியாவது தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று தூக்கம் இல்லாம முழிச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறது என்று முழி பிதுங்கி நிற்கிறார். அவரால் கூட ஒன்றும் செய்ய முடியல. ஆனா இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொன்ன அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தானியேலை சிங்கங்களின் வாய்களில் கட்டி போட்டு அவனை விடுவித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நிலைத்திருக்கிற அனுபவம் தானியேலை போல இருக்கணும். எல்லாம் எதிர்த்து நின்னாலும் நீங்க தேவனுக்காக நிற்கணும், தேவனுக்காக உறுதியா இருக்கணும், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டணும். எனக்கு அருமையானவர்களே, எல்லாரும் திங்கிறாங்க, சோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே சோத்திரம்னு திங்கிறதுக்கு தானியேலுக்கு தெரியாதா என்ன? வைராக்கியம், வைராக்கியம். எனக்கு அருமையான தேவனுக்காக, தேவனுக்காக, ஆண்டவருக்காக, இது எனக்காக அல்ல, எனக்காக அல்ல, தேவனுக்காக என்கிற அந்த உணர்வோடு கூட வைராக்கியமாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவங்கள இதை விஷத்தையா சாப்பிட சொன்னாங்க? நல்ல ஆகாரத்தை தான் கொடுக்கிறார்கள், ராஜபோஜனத்தை தான் கொடுக்கிறார்கள். ஆனால் ராஜபோஜனத்தையும் அவன் புறக்கணிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? தீட்டுப்பட்ட உணவை சாப்பிட்டு நான் தீட்டுப்படக்கூடாது. ஏன்னா நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா. உலகத்தோட நீங்கள் பின்னி பிணைஞ்சு போனீங்கன்னா தீட்டுப்பட ஆரம்பிச்சிருவீங்க. பேச்சில், பழக்கத்தில், அப்படியே ஸ்பாவத்தில் நீங்கள் தீட்டுப்பட ஆரம்பிச்சிருவீங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்துவோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும், தீட்டுப்படாதபடிக்கு. எனக்கு அருமையானவர்களே, தானியேல் ஒரு நல்ல உதாரணம். தேசத்திலேயும் அந்த ஜனங்கள் நடுவிலேயும் அந்த ராஜாக்கள் நடுவிலேயும் பிரதானிகள் நடுவிலேயும் தேவன் அந்த தானியேலுக்கு இருந்த அந்த வைராக்கியம், அதனால தான் கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். உங்களை கர்த்தர் இந்த தேசத்தில் உயர்த்துவார், பட்டணத்தில் உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தின் நடுவில் உயர்த்துவார். யாரெல்லாம் எதிர்த்து நின்னாங்களோ அவங்க நடுவில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் தேவ அன்பிலே நிறைத்திருந்தால் மட்டுமே இதன் சாத்தியம். தேவ அன்பிலே நிலைத்திராம ஏனா தானோன்னு சொல்லி நம்மளாம் கற்பனைக்கு எட்டுறது போல நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு. அருமையானவர்களே, அன்பா இருக்கிறேன்னு சொன்னவன் தான் காட்டி கொடுத்தான். அன்பா இருக்கிறவன் சொன்னவன் தான் ஆண்டவரை மறுதளிச்சான். அன்பா இருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொன்ன நானோன்னு கேட்டவன் தான் நானோன்னு காட்டி கொடுத்தான் இயேசுவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். வாயில் சொல்கிற செயல்பாடுகளில், நம்முடைய குணாதிசயங்களில், நம்ம ஒவ்வொருடைய அனுபவத்தில், ஒவ்வொரு சூழ்நிலை, நெருக்கடி வருகிற வேலையில், பிரச்சனை வருகிற வேலையிலே, போராட்டம் வருகிற வேலையிலே, உபத்திரம் வருகிற வேலையிலே, இல்லாமை வருகிற வேலையிலே, வறுமை வருகிற வேலையிலே, தரித்திரம் வருகிற வேலையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அவரோடு நிலைத்திருக்கும் போது பஞ்சம் வந்தது, தேசம் முழுவதும் பஞ்சம். சாரிபாத்து விதவை மட்டும் ஆண்டவரை கூப்பிட்டானா என்னன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் அனுப்புகிறார். எங்கேயோ இருந்த தீர்க்கதரிசிய, நீ சாரிபாத்துக்கு போயா, அங்கே ஒரு விதவையை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். இவர் நினச்சிக்கிட்டு வர்றாரு விதவை நமக்கு சோறு போட போறா அப்படின்னு. ஆனால் அவர் வந்த பிறகுதான் தெரியுது இந்த விதவைக்கு அவர் தான் சோறு போட போறாருன்னு. எனக்கு அருமையான, அங்கே ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தீர்க்கதரிசியின் மூலமாய். பஞ்ச காலம் தீரும் மட்டும் எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்ன? தேவனை தேடின, தேவன் மேல் அன்பு கூர்ந்த. பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்சசாரிபாத்தினுடைய விதவையை தவிர வேறு எந்த விதவை வீட்லேயும் சரி, மற்றவங்க வீட்லேயும் சரி பஞ்சம் போனதாக இல்லை. ஆனால் இவர்கள் வீட்டிலே பஞ்சம் உள்ளே பிரவேசிக்கவில்லை. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையும் அப்படி இருக்கணும்னா தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இதெல்லாம் விளையாட்டு காரியம் அல்ல, கிறிஸ்துவினுடைய அனுபவம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது என்பது விளையாட்டாய் செய்வதற்கு காரியம் அல்ல.
வெரி சீரியஸ் திங்ஸ். மிக 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 முக்கியமான காரியம். இதை ரொம்ப அனுபவபூர்வமாய் நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்பு கூற முடியும், இப்படியெல்லாம் ஆண்டவர் அன்பு கூற முடியுமா என்பதற்கு தானியேலை போல ஒரு பெரிய எடுத்துக்காட்டை நம்ம சொல்லிவிட முடியாது. உடையிலே தேவனை அன்பு தேவனுக்கு அன்பா இருக்கிறேன் என்று அந்த அன்பை ப்ரூவ் பண்ணி காட்டினார். உணவிலே அவர் ப்ரூவ் பண்ணி காட்டினார், நான் தேவன் மேல் அன்பா இருக்கிறேன் என்பதை. அவருடைய பாஷையிலே அவர் அன்பா இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி காட்டினார். அவருடைய அந்த கலாச்சாரம், அந்த எந்த விதத்தில் பாபிலோனிய கலாச்சாரம், பாபிலோனிய தெய்வங்கள், பாபிலோனிய முறைகள் எதுவுமே தன்னை பாதிக்காதபடிக்கு அந்நிய தேசத்திலே அவர் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு நானும் செய்கிறதுனால அது சரி என்று நினைத்து விடாதீர்கள். தேவன் மன்னித்து விடுவார் என்று நாம் பல நேரங்களில் நினைத்து கொள்ளுகிறோம், எண்ணிக்கொள்ளுகிறோம். தேவன் மன்னிப்பார், மன்னிக்காமல் இல்லை, அவர் மன்னிக்கிறவர் தான். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம செய்த செயல்களுக்குரிய பிரதிபலனை நாம கொடுத்தே ஆகணும், கிரயம் செலுத்தி ஆகணும், இரத்த சிந்தி ஆகணும். அதுக்குன்ற காரியங்களை நம் விளக்கரையும் கொடுத்தே ஆகணும். அப்ப வேதம் சொல்லுகிறது, தானியேல் தேவனுடைய அன்பை அணுவாய் ருசித்து அவர் தன்னுடைய பாஷையில விட்டு கொடுக்கல, அவர் உணவு காரியங்களில் விட்டு கொடுக்கல, வஸ்திர காரியங்களில் விட்டு கொடுக்கல, அவர் ஆடம்பரத்தை பார்த்து அல்லது ராஜ போஜனத்தை பார்த்து மயங்கவில்லை. இதெல்லாவற்றிற்கும் மூல காரணம் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு ஆழமா இருக்கு என்பதை சற்று நீங்களே நிதானித்து பாருங்கள், உங்களை பரிசோதனை செய்து பாருங்கள். தேவனை போல் தானியேலை போல நாம் அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். 6 நாட்களும் உலகத்தோட நம்ம இருக்கிறோம், ஒரு நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம். இந்த ஒரு நாள் வாழ்க்கையில பரலோகத்துக்கு நம்ம போயிட முடியாது. அருமையானவர்களே, வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் தேவனுடைய எண்ணமும் என் தேவனுடைய நினைவுகளும் என் தேவனுடைய சிந்தையும் நமக்கு இருக்குமேயானால் அதுதான் நம்மை தேவனுக்கு நேராக கொண்டு செல்லும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது, இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறது. உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்து விட்டு ஆண்டவர் அதெல்லாம் நம்ம அப்படித்தானே இருக்கிறோம், நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம் அப்படின்னு வஞ்சித்து உலகத்தில் இருந்தாலும் நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் முத்திரை போடப்பட்டவர்கள், நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று கண்மலையாக அந்த கண்மலையாகி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். இரண்டாவது காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிப்போமேயானால், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 35 முதல் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம், நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலேயும் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Nothing shall separate me from the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சற்று நம்மை நாமே பரிசோதித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த சபைகளை துன்பப்படுத்துகிறவன், சபைகளை அவன் அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்துகிறவன், சபைகளை காயப்படுத்துகிறவன்,
சபையில் உள்ள ஜனங்களை அவமானப்படுத்துகிறவன், சபையில் உள்ள ஜனங்களை எல்லாம் அவன் சிறையிலே கொண்டு போய் அடைத்து துன்பப்படுத்துகிறவனாய் இருந்தான். ஆனால் எப்பொழுது தேவன் தமஸ்குவுக்கு அவன் போகிற வழியிலே அவனை ஆண்டவர் ஒளியின் மூலமாக சந்தித்தாரோ அப்பொழுதே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் குருடன் ஆனான். அவனுடைய குருடன் ஆன பிறகு அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் ஒரு ஒளியை கண்டான். அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவனுடைய வாழ்க்கை தேவ அன்பை நோக்கி மாறினது. அவனுடைய முரட்டு குணங்கள், அவனுடைய வெறுப்பு, அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய வாழ்க்கையினுடைய தகாத காரியங்கள், இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடப்பட்டு அவன் ஒரு நல்ல இருதயத்தை உடையவனாய் மாறினார். அன்பானவர்களே, காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு. இவர்தான் கிறிஸ்துவை வெறுத்தவர் தான் இப்பொழுது சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சபையை வெறுத்தவர் தான் இப்பொழுது சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஜனங்களை வெறுத்தவர் தான் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஜனங்களை அடித்து நொறுக்கி சபையை அவமானப்படுத்தியவர் தான் சொல்லுகிறார். ஜனங்களை கேவலப்படுத்தினவர் தான் இப்பொழுது சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. உபத்திரவமோ, வியாதியோ, பலவீனமோ, துன்பமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, வறுமையோ, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கிறிஸ்துவின் மேல் உள்ளிருக்கிற அந்த அன்பை ஒரு காலம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டின ஒரு மனுஷன். பத்மு தீவிலே கொண்டு போய் அவன் அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க. தீவிலே ஒருவனும் இல்லை, தீவிலே ஒருத்தரும் இல்லை, அங்கு எழுத வசதி இல்லை. கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. திருப்பி வருவதற்கு எந்த வழியும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே கூட அனாதையை போல ஒரு தனி மனுஷனாய், எந்த விதமான உதவியும் இல்லாதவனாய் என்ன செய்வோம் என்று கதறிக்கொண்டிருந்த பொழுது அவன் ஆண்டவர் மேல் உள்ள அன்பு அந்த தீவுக்குள்ளே அவனை தேற்றினது. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவ அன்புக்குள்ளே நாம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம தனிமையா இருந்தாலும் நமக்கு அது ஆறுதலா இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப தனிமையை உணர்றீங்க. நான் எப்பொழுதெல்லாம் தனிமையை உணர்றனோ அப்பொழுதெல்லாம் நான் ஒரு காரியத்தை ஃபீல் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டனோ. அருமையானவர்கள், இந்த சிந்தை வரணும். கிறிஸ்துவின் சிந்தை நம்மை ஆளணும். எப்பொழுதாலும் நம்ம தனிமை இல்லை. நம்ம தனிமையா இருக்கிறேன்னு யார் சொன்னா? பரிசுத்த ஆவியானவர், குமாரனாகிய கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் முப்பரிமாணத்திலே கர்த்தர் நம்மை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நான் தனிமையான ஒரு நபர் அல்ல. I am not alone. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அக்கினி சூளையிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி போட்ட போது கூட அங்கே கண்டவர்கள் சொல்லுகிறார்கள், அக்கினி சூளையின் நடுவிலே 4 பேராய் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். உலாவுகிறதை காண்கிறேன். ஒருவருடைய சாயல் தேவ சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது. என்னோடு இணைந்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. எனக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. நான் நேசிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அகில உலகத்தையும் ஆட்கொண்டு நடத்துகிற ஆற்றல் படைத்த சர்வ சிருஷ்டிகர் ஆகிய தேவன் எனக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன். அவரை மிஞ்சி ஒருவனும் என்னை தொடவோ, என்னை காயப்படுத்தவோ, என்னை வேதனைப்படுத்தவோ, என்னை அவமானப்படுத்தவோ, என்னை கஷ்டப்படுத்தவோ, என்னை துன்பப்படுத்தவோ முடியவே முடியாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சீஷர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சீஷர்கள் எல்லாரும் தோல் உரிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே தலைகீழாக அடிக்கப்பட்டார்கள். வாளால் அறுப்புண்டார்கள். என்ன கருமையானவர்களே, 2 மூங்கில் கம்பு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நட்டு அந்த மூங்கில வளைத்து இந்த ஒரு காலை இந்த ஒரு காலையும் கட்டி அந்த மூங்கில விரிச்சு விட்டுருவாங்க. அப்படியே 2ஆக அப்படி கிழிஞ்சு ஒரு மனிதனுடைய சரீரம் போய் அந்த பகுதியிலே பாதியும் இந்த பகுதியிலே பாதியும் தொங்கும். இயேசு கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். நீங்களும் நான் என்னமோ பெரிய துன்பம் அனுபவிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். உலகத்திலே நமக்கு யாருக்கு வராத துயரம் எனக்கு என் குடும்பத்துக்கு வந்திருக்குது. எல்லாருமையானவர்களே, அதெல்லாம் நம்மளால வந்த பிரச்சனை, நம்மளால நம்ம தேடிக்கிட்டது,
நம்ம அடக்கு உடக்குமா நம்ம கரெக்டாக இருந்திருந்தோம்னா நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் தலைக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்முடைய செயல்பாடு தான். ஆனால் தேவனுக்காக, தேவனுடைய அன்புக்காக நம்ம என்னத்தை கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம்? ஒன்றுமே இல்லை. ஆகாரத்தை கொடுத்துட்றாரு, வஸ்திரத்தை கொடுத்துட்றாரு, தங்கடம் கொடுத்துட்றாரு. இது என்ன தேவை? என்ன தேவை? தேவையெல்லாம் அப்பப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது, இவ்வளவு இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிற. I am sure that nothing shall separate me from the love of Christ. இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்புங்க. சரி, கிறிஸ்துவின் அன்புக்காக நம்ம என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது செலுத்தின ஒன்றை சொல்லுங்க எனக்கு. கஷ்டப்பட்டு உசுரே போற நிலைமை, வேற வழியே இல்லை. ஆனால் எனக்கு ஆண்டவர் தான் பிரதானம் இல்லைங்க. நம்மளே வருத்திக்கிட்டெல்லாம் எதுவுமே கர்த்தருக்கு நம்ம செய்யறது கிடையாது. நானும் உட்பட எல்லாம் சுயநலவாதிகளாக இருக்கிறோம். சுயநலமாக தான் இருக்கும் முதல்ல நமக்கு, அப்புறம்தான் ஆண்டவருக்குன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. எனக்கு அருமையானவர்களே, ஒரு WHO நிறுவனம் சொல்லுகிறது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்தியாவிலே அனுதினமும் 2 கோடி பேருக்கு சாப்பாடே கிடையாது. ஒருவேளை உணவு கூட கிடையாது. உனக்கு என்ன தேவையானப்ப மீன், தேவையானப்ப கறி, தேவையானப்ப எல்லாம் நமக்கு கிடைக்குது. முட்டை வேற, முட்டை அட்டையோட வாங்கி அட்டையும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதையுமே வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஒன்றுமே இல்லையா? பிரியாணி தக்காளி சாதமாக செஞ்சு சொல்லி சாப்பிட்றோம் நம்ம. நல்லா இதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ உபோசிக்கிறார். அவர் மேலே நம்ம அன்பு வச்சுருக்கிறதுல எவ்வளோ புவராக இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ மோசமான நிலைமையில் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் வாய்ச்சவுடால் எல்லாம் ஆகாது. கர்த்தருடைய விஷயத்தில், செயல்பாட்டில் உங்களை மாற்றிக்கங்க, உங்களை சரி பண்ணிக்கங்க, உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதுக்கு தான் கதறுகிறோம். அதுக்கு தான். அதெல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அருமையானவர்களே, பவமானங்கள், போராட்டங்கள், கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற எல்லா காரியங்களுக்காக நீங்கள் சகிக்க பழகி கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் அடையாளம் அதுதான். தேவனுக்காக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 30, 60, 100 பலனை கொடுப்பார்கள். அவர்களுக்கு உபத்திரம் வராம இல்லை, வேதனை வராம இல்லை, கஷ்டம் வராம இல்லை, நிர்வாணம் வராம இல்லை, பசி வராம இல்லை, பட்டய வராம இல்லை, பட்டினி வராம இல்லை. ஆனா எல்லாவற்றையும் எதிர்கொள்ள அந்த பலன் தருகிறது. எதுக்கு தெரியுமா? சபையில் நம்மளை கர்த்தர் நாட்டி வச்சிருக்கிறாரு. தோட்டக்காரன் அந்த பூச்சி இருந்துச்சுன்னா உடனே பூச்சி மருந்து அடிச்சு அந்த பூச்சிகளை நீக்கிடுவான். சரிங்களா? அரிப்பூச்சிகள் எல்லாம் வரும். தோட்டத்தில் இருந்தா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 30, 60, 100 ஏன் பலன் தருகிறார்கள்? உடனே போய் அந்த பூச்சியை பார்க்கிறான். கொஞ்சம் சோர்ந்து போயிருது, வெயில் தாக்கம் அதிகமாகிறது, என்னென்று பார்க்கிறான். ஓ, நீர்ச்சத்து குறைஞ்சு போச்சு. உடனே அதுக்கு தேவையான நீரை பாய்ச்சுகிறான். வேர்ல சில புழுக்கள் வரும், பூச்சிகள் வரும். அந்த பூச்சிகளை அழிப்பதற்கு தேவையான கரெக்டான கலப்பு உரங்களை வைக்கிறான், பூச்சிக்கொல்லி மருந்துகளை வைக்கிறான், வச்சு அந்த புழுக்களை சாகடிக்கிறான். வேறு எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது, மரம் சாய்ந்து போகக்கூடாது. பயங்கரமாய் காற்றடிக்கிறது. காற்றடிக்கிற காலத்திலே ஒவ்வொரு கம்பை பக்கத்தில் நிப்பாட்டுகிறான், ஒரு உறுதுணையாய் நிறுத்துகிறான். அந்த உறுதுணையாய் நிறுத்தப்படுகிற அந்த கம்பு அந்த கொடியை, அந்த செடியை இது பாதுகாக்கிறது. அது கீழே விழாதபடிக்கு பாதுகாக்கிறது, கனி தரும்படியாக செய்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குப்பையிலையும் செடி வளருது, குப்பையிலையும் வளருது, அதுவும் பலன் தரும். ஆனா அது அங்கிருந்து வந்ததுன்னா ஒருத்தனும் வாங்க மாட்டான், அது விலை போகாது. எனக்கு அருமையானவர்களே, அது மதிக்கப்படாது. அது 30 இருந்தாலும் சரி, அது 100 இருந்தாலும் சரி, அது 60 இருந்தாலும் சரி, அதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. விதைக்கப்பட்ட இடம்
உங்களை என்னை கர்த்தர் நாட்டி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள், அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். உலகத்தை நம்ம நிறைய விஷயங்களை நேசிக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் சபை எல்லாத்தையும் நேசிக்கணும். ஆனால் இதெல்லாம் விட பிரதானமானது கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது நம்ம கர்த்தருக்கு கொடுத்துடணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பதான் நிறைய பேரால் நிலைத்து நிற்க முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன? நாட்டப்பட்ட இடமும் சரியில்லை. எனக்கு அருமையானவர்கள், அங்கே இடத்துலையும் நம்ம கீழ்ப்படிந்து ஒழுங்காக இருக்கிறது இல்லை. அதனால போதுமான அளவுக்கு நம்ம கனி தருகிற அனுபவம் இல்லாமல் போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:8, ரோமர் 15:32 ஒருவர் வாசிப்போம். அது மாத்திரமல்ல, அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களே நான் போராடுவது போல போராட வேண்டும் என்று நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ரோமாபுரிக்கு எழுதும் போது எவ்வளவு கரிசனையா எழுதுறார் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆவியானவர் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாய் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்கள் அவரோடு நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்க இதெல்லாம் செய்யணும். கஷ்டங்கள், வியாதுலங்கள், போராட்டங்கள், வேதனைகள், இல்லாமைகள், வறுமைகள், நஷ்டங்கள், இழப்புகள், நிறைய உறவுகள் துண்டிப்பு, இவைகளெல்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாவற்றின் நடுவிலையும் நீங்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பிலே நிலைத்திருங்கள். அதில் நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலால் சொல்ல முடிஞ்சது, லாபமான அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு. அன்பானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பிலே உறுதியாய் நிலைத்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 3வது காரியம், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே வாசிங்களேன். போதும். 8வது வசனத்தை வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலருடைய நாட்களிலே சபையில சொல்றாங்க, எப்பா இது சாப்பாடு போட்டுக்கிட்டு மந்தி விசாரிச்சு கொண்டிருக்கிற காலம்லாம் இல்லை. இது நாங்கள் ஜனங்களை போதிக்கிறதுக்கு, ஜனங்களை நடத்துறதுல, ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறதுல நாங்கள் தரித்திருக்கிறோம். இதற்கென்று ஒரு சில காரியங்களை நீங்கள் விசாரிப்பதற்கென்று ஆட்களை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆட்களை ஏற்படுத்துகிறார்கள். அதுல ஒரு நபர் தான் இந்த ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் தேவ அபிஷேகம் நிறைந்தவனாய், ஆவியிலே நிறைந்தவனாய், தேவனுடைய அந்த அழைப்பை பெற்ற ஒரு நபராய் அவன் காணப்பட்டான். அற்புத அடையாளங்களையும் அவன் செய்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பேச்சும் ஞானமும் அநேகரை வியப்புக்குள் ஆர்த்தியது. 9-10 வாசிங்களேன். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பயங்கரமா அவனோட வாக்குவாதம் பண்றாங்க. இப்ப ஸ்தேவான் தேவன் மேல் அவ்வளவு அன்பு வச்சிருக்கார்.
இப்போ நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஸ்தேவானை எல்லாரும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டாங்க. அன்றைய நாட்களில் யூதருடைய பிரமாணத்தின்படி ஒருவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சபை நடுவில், அதாவது ஒரு முச்சதியில் கொண்டு வந்துடுவாங்க. ஒரு 4 தெருவு தேர்ற இடத்துல மூக்கில் கொண்டு வந்துடுவாங்க. அவங்கள கொண்டு வந்து எல்லா தரப்பட்டவர்களும், சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் எல்லாரும் கல்லெறிந்து கொள்ளுவார்கள். அவன் சாகர வர. எப்படி? சாகர வர. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாரு. ஜனங்கள் எல்லாரும் ஒரு தரப்பு கேட்கிறார்கள், ஒரு தரப்பு எதிர்த்து வாதம் பண்ணுகிறார்கள், தர்க்கம் பண்ணுகிறார்கள். இப்படி நடந்து கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலையிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாரும் அவனை பொய் சாட்சி சொல்லி அவனை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எல்லாரும் கல்லெறிய துணிஞ்சிட்டாங்க. இப்போ கல்லெறிந்து கொன்று கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் எந்த இடத்துல எந்த நேரத்தில் கல் வந்து அடிக்கும்னு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். வானம் திறந்திருக்கிறதை காண்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பைபிளில் மிக தெளிவாக சொல்லுது, வானம் திறந்திருக்கிறதை அவர் கண்டார். எனக்கு அருமையானவர்களே, வாசிங்களேன் 15வது வசனத்தை வாசிங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியே அவர் வானம் திறந்திருக்கிறத பார்க்கிறாரு. எல்லாரும் தேவ தூதனுடைய முகத்தை போல பார்க்குறாங்க. இப்போ கல்லெறிந்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ உயிர் போற தருவாய். ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. உயிர் பிரிஞ்சு கொண்டிருக்கிறது. நமக்கு உயிர் மிக முக்கியமானது அது ரத்தம் தான். அந்த ரத்தம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அப்படி எல்லாரும் கொஞ்சம் கூட கரிசனையே இல்லாமல் கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு முறை கூட அவருடைய வாயிலிருந்து ஆண்டவருக்கு விரோதமாகவோ அல்லது ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற வார்த்தையோ வரவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் வானம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்கிறது. ஆண்டவருடைய அந்த மகிமையான பிரசன்னத்தை காண்கிறேன். அவருடைய முகம் இரத்தத்தினாலே அப்படியே அந்த ஸ்தேவானுடைய முகம் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் அந்த முகத்தில் தான் ஒரு பயங்கரமான பிரகாசத்தையும் அவன் முகம் தேவதூதர்கள் போல் ஒளியாய் இருக்கிறதையும் கண்டார்கள். அந்த நிமிஷத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் மேல் இந்த பழியை சுமத்தாதிரும் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. உயிர் போற தருவாயில் நீங்களும் நான் இருக்க முடியுங்களா? கத்துன்னு கத்தி ஊரை கூட்டி அலப்பறை பண்ணி பயங்கரமாக பண்ணிடுவோம். ஆனால் கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நிமிஷம் அவ்வளோதான். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஷூர் என்ன தெரியுமா? இந்த சரீரத்தை தான்டா நீங்கள் காயப்படுத்த முடியும், இந்த சரீரத்தை தான் நீங்கள் உலட்ட முடியும், இந்த சரீரத்தினுடைய இரத்தத்தை தான் நீங்கள் சிந்த வைக்க முடியும். ஆனால் என் தேவனோடு நான் வைத்திருக்கிற அன்பை ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. நான் பரலோகத்திலே எனக்காக வானம் திறந்திருக்கிற அந்த திறவுகோலின் வழியாக, அந்த கதவுகளின் வழியாக நான் அவரை சென்றடைய போகிறேன் என்கிற அந்த உறுதியை ஒருவராலும் உடைக்க முடியவில்லை. ஸ்தேவானை கொல்ல முடிந்தது. ஸ்தேவானுக்குள் இருந்த கிறிஸ்துவின் அன்பை ஒருவராலும் அழிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அருமையானவர்களே, கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்பது என்றால் இதுதான் அனுபவம். ஒரு நாள் வருங்க, ஒரு நாள் வரும். நீ எல்லாரும் ஓடுனாங்கல்லவா, நீ அவரோடு இருந்தவன் தானே, இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுன. அப்படிப்பட்ட ஓடுகிற காலம் வரும், மறுதளிக்கிற காலம் வரும். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அன்பானவர்களே, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைச்சு, அதை விட பிரதானமானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க.
ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு வைக்கிற உங்கள் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு பேசுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரோடு இணைந்திருங்க, கர்த்தருடைய சிந்தையில் இருங்க, கர்த்தருடைய நினைவில் இருங்க. உங்களுக்கு பரலோகத்தை குறித்த தரிசனம் இருக்கணும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு அதுக்கான வசதிகளை வாய்ப்புகளை எல்லாம் தருகிறார், பலனை தருகிறார். பலனே ஆண்டவர் தரலன்னா நீ எப்படி வேலைக்கு போவ? ஆண்டவர் வருமானமே தரல அப்படின்னா எப்படி உனக்கு வருமானம் வரும்? ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுக்கல அப்படின்னா நீ வேலையை பற்றி எப்படி சிந்திப்ப? படுக்க போட்டார்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. இல்லை வர்றதுனால தானே எவ்வளோ பேச்சு. இது வர்றது நிப்பாட்டிட்டு சுரக்கிறது நிப்பாட்டிட்டாருன்னா, அன்பான தெய்வ பிள்ளைகளை, அதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு தான் இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் உனக்கு ஆண்டவர் அப்படியே சுரக்க வைப்பார், உங்களுக்கு கொடுப்பார் எல்லாம். ஆண்டவர் நீங்கள் சரியாய் தேவனுக்கு மகிமையாய் காணப்படுங்க. கிறிஸ்துவின் மேலே அன்பிலே, அந்த அன்பில் நிலைத்திருங்க, குடும்பமாக நிலைத்திருங்க, குடும்ப ஜெபத்தில் நிலைச்சிருங்க, உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நிலைத்திருங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலைத்திருங்க, உங்களுடைய ஆராதனை நிலைத்திருங்க, சபையில் நிலைத்திருங்கள், ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள், உங்களுடைய ஒவ்வொருடைய செய்கையிலும் செயல்பாடுகளிலும் நிலைத்திருங்கள். நிலைத்திராம எதுவுமே நம்ம சக்சஸ் பண்ணிட முடியாது. ஆண்டவர் உயர்த்துவார், உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? ஆண்டவர் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? எனக்கு அருமையானவர்களே, நட்சத்திரமா நமக்கு டக்குன்னு வந்து கையில் உளுந்த உடனே நம்ம அதை விற்று திங்கிறதுக்கு இல்லைங்க. ஆண்டவர் பலனை தந்திருக்கிறார். அதுக்கேற்றபடி உழைக்கணும், அதுக்கேற்றபடி குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கேற்றபடி வாழ்க்கை முறை, அதுக்கேற்றபடி சரியான நிலைமை, இதெல்லாம் நம்ம செயல்படுத்த வேண்டும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் வசனத்தின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார். தானியேல் அந்த அந்நிய தேசத்திலே ஆண்டவருடைய அன்பை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்தை விட்டு நம்ம போன உடனே தேவ அன்பை மறந்துடுறோம். நாம் செய்கிறது சரி என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, உபத்திரம் வந்தது, வியாதி வந்தது, பலவீனம் வந்தது, தனிமை வந்தது, நிர்வாணம் வந்தது, பசி வந்தது, பட்டினி வந்தது. சொல்றார், அவர் ஒரு முறை சொல்லுகிறார், நான் ஒன்று குறைய பல முறை நான் என்ன செய்ய அடிக்கப்பட்டேன், வாரினால் அடிக்கப்பட்டேன். அன்றைய நாட்களில் தண்டனைன்னா 40 அடிகள் அடிக்கப்படும். 40 அடிகள் அடிச்சுட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் அடிக்கக்கூடாது. ஆனால் 40 அடி அடிக்காமல் 39 அடித்து விட்டுட்டாங்கன்னா திருப்பி மறுபடியும் எத்தனை முறை வேணுமாலும் அவனை என்ன செய்யலாம்? தண்டனைக்கு உட்படுத்தலாம். அப்படி தண்டனைக்கு உட்படுத்தினாங்க. அவர் அவ்வளவு பாடுகளை அனுபவித்த போதும் அவர் சொல்ல முடிச்சிச்சு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாரும் பிரிக்க முடியாது. ஏன்? தேவனோடு உள்ள அன்பு, தேவனுக்குள் இருக்கிற அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு. அப்ப எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இணை பிரியாத, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பை நாம தொடுகிறோமா? அந்த அன்பின் உச்சத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஸ்தேவானை நினைச்சு பார்ப்போம். உயிர் பிரிகிற தருவாய், மரணத்தின் விளிம்பு, மரணத்தின் உச்சம், மரணத்தினுடைய கடைசி கட்டம், மரணத்தினுடைய கடைசி நிமிடம் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்ம சாக போறோம், இனி உயிர் பிடிச்சு வர வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படலை. அவர் இரத்தம் அடிபட்டு கொண்டிருக்கிற வேளையில் அவர் சொன்னார், வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். எனக்கு அருமை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கா? ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு பெரிய போராட்டத்தை தருது, மன உளைச்சலத்தை தருது, நமக்கு அவ்வளோதான், இருக்கவே எனக்கு பிடிக்கல பாஸ்டர், நான் செத்து போயிடலான் இருக்கிறேன் அப்படின்னு நரகத்துக்கு தான் போவோம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம அதுக்காக அழைக்கப்படவில்லை. தேவன் நம்ம அழைத்த அழைப்பு அவரோடு வலது பாரிசத்திலே நிற்கும்படியாக, அவரோட கரம் கோர்த்து நிற்கும்படியாக, அவருடைய சமூகத்திலே வா ஓசன்னா ஓசன்னா என்று இடையராது ஆராதிக்கிற தேவ தூதர்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது அல்ல, பரலோகம் நமக்கு நிரந்தரமானது. அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும்னா கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவில் நிலைத்திராதவன் எவனோ, எனக்கு அருமையானவர்களே,
அவனை கர்த்தர் துண்டித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அது ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ணுறது. எனக்கு அருமையான அதை நம்ம அடுத்த பகுதியில் அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்க தேவன் உதவி செய்வாராக. இந்த 3 காரியங்களை மனதிலே வையுங்கள். தானியேலை போல, பவுலை, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ஸ்தேவானை போல கிறிஸ்துவின் அன்பில் நான் நிலைத்திருக்கிறேனா? கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று தேவ பர்வதத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிற உன்னத அனுபவம். ஆண்டவரே, எனக்குள் ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு நீங்கள் தாருங்க. அப்படிப்பட்ட உன்னத இரக்கத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சையும் தாகத்தையும் எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. அப்பா, மோசேயை போல, தானியேலை போல ஒரு வைராக்கியம் எங்களுக்குள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, சிங்க கெபிக்கு எங்களை தப்புவிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தோடு ஒத்து போகாமல் உலகத்தை விட்டு நாங்கள் வேறு விரிக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வுடையவர்களாக நாங்கள் வைராக்கியமாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆமேன். ஸ்தேவானை போல மரண பரியந்தம், மரணத்தின் விளிம்பு வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும் ஆமேன் அவருக்காக நிலைத்திருக்கிற ஒரு உன்னத அனுபவம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தானியேலை போல வைராக்கியமான ஒரு அன்பு